அடுத்த முக்கியமான சில டாபிக்ஸ் எல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ப்ரிபோசிஷன் அண்ட் கன்ஜங்ஷன். சரியா? நாங்கள் இன்றைக்கி ப்ரிபோசிஷன் அண்ட் கன்ஜங்ஷனுங்கிற பாடம் என்னென்று பார்க்க போகிறோம். ரைட். ப்ரிபோசிஷன் என்றால் உங்களுக்கு தமிழில் என்னென்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் யோசிக்க வேணாம். தமிழில் அதில் மீனிங் என்னென்னு யோசிக்காதீங்க. கன்ஜங்ஷன் என்றாலும் தமிழில் அதில் மீனிங் என்னென்று யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு சிம்பிளாக விளங்கலாம். ப்ரிபோசிஷனுங்கிறது எதுக்கு நாங்கள் பயன்படுத்த போகிறோம்? வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம். அது மாதிரி கன்ஜங்ஷனை சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம். அதையும் இப்போ நீங்கள் போட்டு குழப்பிக்கொள்ள வேணாம். நீங்கள் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், ப்ரிபோசிஷன் கன்ஜங்ஷன். அந்த ப்ரிபோசிஷன் ஒரு சில ப்ரிபோசிஷனுக்கு மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற இந்த 3000 வேர்ட்ஸ் சொல்லிக்கிற அடிக்கடி கூடுதலாக பயன்படுத்துகிற ப்ரிபோசிஷன் எது, அதே மாதிரி கன்ஜங்ஷன் எதுன்னு விளங்கி கொண்டா சரி. இந்த ப்ரிபோசிஷனுக்கும் கன்ஜங்ஷன், ப்ரிபோசிஷனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச், கன்ஜங்ஷனுங்கிறது இன்னொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச். அது மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 2 பார்ட் ஆஃப் ஸ்பீச் போனால் எங்களுக்கு 6 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ் தான் இந்த வட்டத்துள்ளுக்கு இருக்கு. பாருங்க, பெண்ணுங்கிறது நவுன், கம்முங்கிறது verb, குயிக்லிங்கிறது adverb, ஹாப்பிங்கிறது adjective. இதை நீங்களும் இது என்னை மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். இப்போ பெண்ணுங்கிறதுக்கு இருக்கிறது பேனா. டிக்ஷனரியில் பார்த்தோம்னா பேனாண்டு ஒரு வழக்கமான மீனிங் இருக்கும், வேற மீனிங்களும் இருக்கு. சரி, கம்மண்ட வழக்கமான மீனிங் வா. குயிக்லின்னா என்ன? அவசரமாக, அவசரமாக. அது மாதிரி ஹாப்பின்னா சந்தோஷமான, சந்தோஷம் இல்லை சந்தோஷமான டிக்ஷனரியில் கரெக்ட். சந்தோஷம்ங்கிறது அது நவுன், சந்தோஷம்ங்கிறது அது நவுன். அப்போ நாங்கள் ஹாப்பிங்கிற எஜெக்டிவ்ல இருந்து எப்படி நவுனை ஃபார்ம் பண்ணுங்கிற அந்த ஃபிக்ஸஸ் படிக்கணும். ஃபிக்ஸஸ்ல ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இருக்கு, அதை படித்தா தான் அந்த பாடம் வழங்கும். அதெல்லாம் இப்போ போட்டு குழப்பி கொள்ளவானா. ஹாப்பிங்கிறது சந்தோஷம் இல்லை சந்தோஷமான இருக்கும். நீங்கள் டிக்ஷனரி பார்த்தா வழங்கும். இப்போ இந்த பெண் என்று சொல்லுக்கு இருக்கிற கருத்து என்ன? கருத்து. அதே மாதிரி கம்முங்கிற ஆங்கில சொல்லுக்கு இருக்கிற இந்த தமிழ் வேர்டு வாங்கிறது, அதுவும் கம்மண்ட வேர்டினுடைய கருத்து. குயிக்லிங்கிற வேர்டுக்கு இருக்கிற தமிழ் சொல் என்ன? அவசரமாங்கிறது அந்த சொல்லினுடைய கருத்து. ஹெப்பிங்கிற வேர்டினுடைய ஹெப்பிங்கிற வேர்டுக்கு டிக்ஷனரியில் காட்டப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷமான தமிழ் சொல்லுங்கிறது அந்த ஹெப்பிங்கிற வேர்டோட கருத்து. கருத்துன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? மீனிங் சொல்றாங்க. சரியா? ஆனா இந்த கன்ஜங்ஷனுக்கும் இந்த ப்ரிபோசிஷனுக்கும் இருக்கிறது மீனிங். அதுக்கு இருக்கிறது சத்தம், சவுண்ட். தமிழ் சவுண்டுங்கிறது சத்தம் தமிழ். அந்த சத்தமும் அந்த மீனிங்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட். அது ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டூங்கிற ப்ரிபோசிஷன் எடுப்போம். அந்த டூங்கிற ப்ரிபோசிஷனுடைய சத்தமா மீனிங்கா? இப்போ சொல்லுங்க. சத்தம். சத்தம்னா என்ன? இங்க பாருங்க, சவுண்ட். பாருங்க, இக்குன்ற சத்தம் இருக்கு. அது மாதிரி ஃபோருங்கிற ப்ரிபோசிஷனுக்கு இக்காக அந்த சத்தம் இருக்கு. அப்ப ப்ரிபோசிஷனாக இருந்தாலும் கன்ஜங்ஷனாக இருந்தாலும் அவைகளுக்கு இருக்கிறது சத்தமே தவிர மீனிங் இல்லைங்கிற விடயத்தை நீங்க தெளிவாக கொள்ளும். அடுத்த விடயம் என்னன்னா, முக்கியமான விடயம், இந்த மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற 3000 வேர்ட்ஸுக்குள்ள இருக்கிற ப்ரிபோசிஷன் எது, கன்ஜங்ஷன் எது. இன்னொன்று இருக்கு என்னன்னா, ப்ரிபோசிஷனாகவும் பயன்படுத்தலாம், கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்தலாம். அப்படியான ஒரு குரூப் இருக்கு. ஆஃப்டர்ங்கிற சொல்ல நாங்கள் ப்ரிபோசிஷனாகவும் பயன்படுத்தலாம், கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்தலாம். சரி, இப்போ நீங்க ஸ்கிரீனை அவதானிங்க. ப்ரிபோசிஷன்ஸ் இதுல நாங்கள் முதலாவது காட்டிக்கிறது அபவுட்ங்கிற ப்ரிபோசிஷன். அதுல சவுண்ட் காட்டியிருக்கோம் என்னென்று பற்றி. அபவுங்கிற ப்ரிபோசிஷன் மேலே, அக்ராஸ் குறுக்கா, எகைன்ஸ்ட் எதிராக, எல்லாம் நேராக, இப்படி ஒவ்வொரு ப்ரிபோசிஷனா போட்டிக்கும். இதுல நீங்க செய்ய வேண்டியது, உங்களோட டியூட்டி என்னன்னா, எதெல்லாம் ப்ரிபோசிஷன் என்று அவைகளோட கொஞ்சம் அறிமுகமாகிறது. முதலாவது விடயம் என்ன? எதெல்லாம் ப்ரிபோசிஷன் என்று கொஞ்சம் அறிமுகமாகிறது. இது போற அபவுட்ங்கிறது எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் கேட்டா கொஞ்சம் இதை ஞாபகப்படுத்தி, அபவுட்ங்கிறது நான் ப்ரிபோசிஷன்ல படித்தேன். அப்ப அபவுட்ங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய ஒரு வேர்ட். அது வேர்ப் இல்லை, அது ப்ரொனவுன் இல்லை அப்படின்னு நீங்க தெளிவா சொல்றதுக்கு கொஞ்சம் ரெடியா இருக்கிறது. இதோட கொஞ்சம் தொடர்பாகிறது, அவ்வளவுதான். சரிதானே? அபவுட்ங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், அபவ்ங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், அக்ராஸ்ங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், எகெயின்ஸ்ட்ங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், டியூரிங்ங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், ஃபோருங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன். இப்படி ஒவ்வொரு ப்ரிபோசிஷனோடையும் நீங்க தொடர்பாகி அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்றேன். அதோட முக்கியமான விடயம், அந்த ப்ரிபோசிஷனுக்கு இருக்கிற சத்தத்தை கொஞ்சம் பாடமாகி கொள்றேன். அபவுட்னா பற்றி, பற்றின்னா அபவுட், அபவுண்டா மேலே, மேலேண்டா அபவ், அக்ராஸ்னா குறுக்காக, குறுக்காகண்டா குறுக்காகண்டா அக்ராஸ். அது மாதிரி எகெயின்ஸ்ட்னா எதிராக, எதிராகண்டா எகெயின்ஸ்ட். அப்படி தமிழுக்கு இங்கிலீஷையும், இங்கிலீஷுக்கு தமிழையும் மாறி மாறி நீங்க படமாக்கணும். அதோட ஸ்பெல்லிங்கையும் கொஞ்சம் படமாக்கி கொள்ளணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, கன்ஜங்ஷன்ஸ்.
கன்ஜங்ஷன்ஸுக்கு இருக்கிறது என்ன சத்தம். இப்போ ப்ரிப்போசிஷனை வச்சு நாங்கள் எப்படி வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுற சென்டென்ஸ்லங்கிறத பொறவு படிப்போம். அது பொறவு அதை தான் நாங்கள் அதுக்காகத்தான் நாங்கள் டார்கெட் பண்ணி நகர்ந்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு பாடமாக. அதை நாங்கள் பொறவு பார்ப்போம். இப்போ ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே எது ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் கூடுதலாக அடிக்கடி பயன்படுத்துகிற சவுண்ட் என்ன அதை தான் நாங்கள் கொஞ்சம் ரெடி ஆகி கொண்டு இருக்கோம். சரிதானே? ரைட். அந்த விடையும் உங்களுக்கு வழங்கும். அடுத்தது பாருங்க கன்ஜங்ஷன். இப்போ ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கு வழங்கும் கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸில் பாருங்க பிகாஸ் இருக்கு, ஆல்டோ இருக்கு, சோ இருக்கு, வைல் இருக்கு. அப்போ இதெல்லாம் கன்ஜங்ஷன் என்றும் ஒவ்வொரு கன்ஜங்ஷனுக்கு இருக்கிற சத்தங்களையும் நீங்கள் சரியாக படித்து ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரிதானே? அடுத்தது யூஸ்ட் ஆஸ் போத். ரெண்டாவது யூஸ் பண்ண பாருது. ப்ரிப்போசிஷனாகவும் யூஸ் பண்ணலாம், கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ் என்னென்னு பாருங்க. ஆஃப்டர், அது மாதிரி பிஃபோர், எக்ஸெப்ட். லைக்னா ஐ லைக், விரும்புண்டும் கருத்திருக்கி, போல என்ற கருத்தும் இருக்கு. லைக் மீ என்ன போல, லைக் ஹிம் அவனை போல, லைக் மை ஃபாதர் எங்க பாப்பா போல. அது மாதிரி இங்க பாருங்க ஐ லைக் இட், எனக்கு நான் அதை விரும்புகிறேன். ஐ லைக் தட், நான் அதை விரும்புகிறேன். லைக்குக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று வேர்பா நாங்கள் யூஸ் பண்ணப்படல. இதுவும் மல்டிபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஒரு வேர்ட். இதை ப்ரிப்போசிஷனாகவும் யூஸ் பண்ணலாம், கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். என்ன லைக்னா விரும்புண்ட வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். 3 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இதே வேர்ட் வருது, வெவ்வேறு மீனிங்கோட வருது. ஆனால் ப்ரிப்போசிஷனாகவும் கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணக்குள்ள ஒரே சத்தத்தோட தான் வருது. போலண்டு, அது மாதிரி சீன்ஸ், ஆஸ், பட், அன்டில் அல்லது டில் உண்டு. இன்னும் சில என்ன ப்ரிப்போசிஷனாகவும் கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிக்கும். அதை கொஞ்சம் அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளணும். அது மாதிரி பாருங்க, இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் இல்லை, கொஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி. கொஷன் வேர்ட்ஸுங்கிறது வந்து அட்வர்ப்ஸாகவும் இருக்கு. இதில் அட்வர்ப்ஸும் இருக்கு, ப்ரொனவுன்ஸும் இருக்கு. ஆனால் நாங்கள் இதை கொஷன் வேர்ட்ஸ்ன்னு தான் நாங்கள் பாடமாக்கி ஞாபகம் வச்சு கொள்ளணும். என்னென்னு பாருங்க. வாட், ஹவு, விச், வை, when, where, whom, whose, whom, who. இப்படி இவ்வளோ வேர்ட்ஸையும் நீங்கள் அதில் மீனிங்கோட கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. வாட்டுன்னா என்ன, ஹவுண்டா எப்படி, விச்சுன்னா எந்த, வைண்டா ஏன், இதை கொஞ்சம் படித்து ஞாபகம் வச்சு கொள்கிற அவ்வளோ. இதில் ஸ்பெல்லிங்கை பாடமாக்குற. அடுத்தது இதில் மீனிங் கொஷன் வேர்ட்ஸுக்கு இருக்கிறது மீனிங், அதை பாடமாகி கொள்கிற. அது மாதிரி ப்ரிப்போசிஷனுக்குரிய சவுண்ட், கன்ஜங்ஷனுக்குரிய சவுண்ட், ப்ரிப்போசிஷனாகவும் கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸுக்குரிய சவுண்டுகளை தெளிவாக பாடமாக்கி ஸ்பெல்லிங்கோட பாடமாக்கி ரெடியாக்கி வச்சுக்கொள்கிறேன். நாங்கள் பொறவுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சென்டென்ஸ் உருவாக்குற சந்தர்ப்பத்தில் ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி அதை கொண்டு எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறேன், கன்ஜங்ஷனை கொண்டு எப்படி சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விடயங்களை பொறவு படிக்க போகிறோம். கொஷின் வேர்ட்ஸை இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி யூஸ் பண்ணுறேன், அதேபடி நாங்கள் அதை கொண்டு எப்படி சென்டென்ஸ் உருவாக்குற அந்த மாதிரியான விடயங்களை பொறவு வார பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் முதல் கட்டமாக இதெல்லாம் கொஞ்சம் என்னென்னு அறிமுகமாகி கொண்டு போகிறோம். சரிதானே? ரைட். ஓகே, அவ்வளோதான் இன்றைய பாடம். ப்ரிப்போசிஷன் அண்ட் கன்ஜங்ஷன்ஸ். அதோட நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஷின் வேர்ட்ஸும் கொஞ்சம் பார்த்திக்கோம். இதோட ரிலேட்டடான விடயம். அதனால் கொஞ்சம் இடத்துல இதை கதைச்சிருக்கோம். இந்த பேஜில் அப்படி ஃபுல்லாக அடிக்கிறதால அவ்வளோதான்.